மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடல் எடை அதிகரிப்பு, உடல் எடை குறைப்பு, இந்த ரெண்டு விஷயங்கள் இன்றைக்கு உடல் எடை அதிகமாக இருப்பவர்களையும் சரி, உடல் எடை குறைவாக இருப்பவர்களையும் சரி பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம். என்னதான் உடல் எடை குறைவாக இருப்பவர்கள் உடல் எடை அதிகரிக்க வேண்டும்னு முயற்சி செய்வதில் 100 பேருக்கு பெரிய வெற்றி கிடைத்து விடுவதை பார்க்கிறோம். ஆனால் உடல் எடை குறைந்து ஒரு உடல் எடை சரிசமமாக இருக்க வேண்டும்ங்கிற முயற்சியில் மட்டும் 100 பேருக்கு தோல்விதான் கிடைக்கிறதை தவிர வெற்றி கிடைப்பது கிடையாது. ஏன் வெற்றி கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தேடல் ஒரு புறம் இருந்தாலும் கூட, எதை தின்றால் பித்தம் தீரும்னு இன்றைக்கு விலை உயர்ந்த ஊசிகள் முதல் கொண்டு அறுவை சிகிச்சைகள் செய்து உள்ளிருக்கக்கூடிய கொழுப்புகளை எடுக்கக்கூடிய முயற்சிகள் முதல் கொண்டு விதவிதமான முயற்சிகள் செய்து இன்றைக்கு எல்லா முயற்சிகளும் தோல்வடைந்த நிலையிலேயே நம்மில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கும். அதுவும் இந்த ஜென்ஸி குழந்தைகள், இன்றைக்கு ஒரு 18 to 25 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மன வருத்தம், எதுவுமே எனக்கு வேலை செய்யலை, நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தேன், நான் கிராஷ் டயட் பண்ணேன், சிட்டியில் பெஸ்ட்டு நியூட்ரிஷனிஸ்ட் அவங்கக்கிட்ட 1,00,000 ரூபாய் கொடுத்து நான் அவங்க சொன்ன உணவு முறையை ஃபாலோ பண்ணேன், என்ன செய்தாலும் பயனளிக்காத ஒரு நிலையில் என் வாழ்க்கையில் நான் போராடி கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ இன்றைக்கு நம்முடைய முயற்சி எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? மருந்தில் இருந்தா, உணவில் இருந்தா? இல்லைங்க. இன்றைக்கி நம்முடைய முயற்சி எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? நம் உடலை புரிவதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். தினசரி வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கிற ஒரு புரிதல், அந்த புரிதலோடு உங்களுடைய உடல் எடை குறைப்பு முயற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உடல் எடை குறைந்து போவது மட்டுமல்ல, குறைந்த எடை மீண்டும் ஏறாமல் ஆரோக்கியமாக இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி அந்த வகையில் காலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய 10 தவறுகள், அதே போல் காலை நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய 10 முழுமையான முயற்சிகள் உங்களுடைய எடை குறைய, மருந்துகள், மாத்திரைகள், சிரமம் கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் கூட இல்லாமல் எவ்வாறு உடல் எடை குறைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதல்ல ஏன் நம்ம உடல் எடை குறைவது கிடையாது? 10 முக்கியமான காரணங்கள். முதலாவது காரணம், இன்றைக்கு நம்மெல்லாம் காலையில் 5 மணிக்கு எழுந்து கொள்ளுகின்ற பழக்கத்தை வைத்துக் கொள்வதே கிடையாது. 5 மணி இல்லைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்காவது எழுந்துக்க முயற்சி பண்ணுறோமா? நிறைய பேர் இன்றைக்கு எடை கூடுதலாக இருக்கக்கூடிய நிறைய பேருடைய தினசரி பழக்கத்தை பாருங்களேன். அவங்க 7 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. இன்றைக்கு உங்களுடைய உடல் எடை குறைப்பு முயற்சியில் தோல்வியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களோட லைஃப் ஸ்டைல் காலையில் 7 மணிக்கு எழுந்தாலே உங்கள் எடை 1 கிராம் கூட குறையாது. என்ன காரணம்? பொதுவாக நம்ம உடம்பில் 2 வகையான ஹார்மோன்கள் சுரக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒன்று உங்களை இயங்குவதற்கு, இன்னொன்று நீங்கள் ஓய்வெடுப்பதற்கு. இயங்குவதற்கு கார்டிசோல், ஓய்வெடுப்பதற்கு மெலட்டோனின். அப்போ கார்டிசோல் சார்ந்த மூலக்கூறுகள் உங்கள் உடம்பில் ஹார்மோன்கள் வருது அப்படின்னாலே காலையில் 3 மணிக்கு இந்த கார்டிசோல் உங்களுக்கு சுரக்க ஆரம்பிக்கும். ஒரு 5 மணிக்கு வரும்போது அது பீக் ஆகும். 5லிருந்து மாலை 5 வரையிலும் பீக்லேயே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 5 மணிக்கு எழுந்துக்காமல் 2 மணி நேரம் கழித்து 7 மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னா அதிகம் சுரக்கக்கூடிய கார்டிசோல் உங்கள் உடம்பில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஏற்படுத்தி உங்களுடைய எடையை வேகமாக கூட்ட வைக்கும். அப்போ முதலாவது நாம் செய்யக்கூடிய தவறு, காலையில் எழுந்து கொள்ளும் போது அந்த 5 மணி 6 மணி காலத்திற்கு, சூரிய உதயத்திற்கு குறைந்தது ஒரு அரை மணி நேரம் முன்பு எழுந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் எடையை குறைக்க உதவி செய்யும். ஆனால் எழுந்துக்காமல் நம்ம இருக்கிறது நம்ம எடையை கூட்டக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இன்றைக்கு எடை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருப்பவர்கள் பெரும்பாலும் செய்யக்கூடிய முயற்சி உணவை தவிர்ப்பது. ஆனால் காலை உணவை தவிர்க்கக்கூடியவர்கள் நீங்கள் யாரை பார்த்தாலுமே அவங்க எடை கூடுதலாகத்தான் இருப்பாங்க, குறைய மாட்டாங்க. அப்போ காலை உணவை தவிர்க்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் உடல் எடை கூடும். இன்றைக்கி நம்மெல்லாம் ஆங்கில வழி உணவை பின்பற்றுகிறோமே தவிர பாரம்பரிய தமிழ் வழி உணவை பயன்படுத்துவது கிடையாது. தமிழ் வழி உணவுனா என்ன? காலை உணவு மிகப்பெரியது,
மதிய உணவு காலை உணவில் பாதி, இரவு உணவு மதிய உணவில் பாதி. அல்லது 2 வேளை உணவு. காலை 10:30 மணிக்கு ஒரு முழு சாப்பாடு, மாலை 5:30, 6 மணிக்கு ஒரு முழு சாப்பாடு, 6 மணிக்கு மேல் எதுவும் சாப்பிடாத ஒரு உணவு நம்முடைய பாரம்பரிய பழக்கம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, காலை உணவை தவிர்ப்பது அல்லது சிறு உணவாக சாப்பிடுவது, மதிய உணவை பெரு உணவாக எடுத்துக்கொள்வது, இரவு உணவை ஒரு விருந்து போல் சாப்பிடுவது. இதுதான் இன்றைக்கு நமக்கு உடல் எடை அதிகரிப்பதற்கான காரணம். நீங்களே யோசிச்சு பாருங்க, உடல் எடை குறையவில்லைன்னு கவலையில் இருக்கவங்க, நீங்க இந்த செகண்ட் பேட்டர்ன்ல தானே இருக்கீங்க. காலையில லைட்டா ஜூஸ் சாப்பிட்றேன், சூப் சாப்பிட்றேன், மதியானம் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்றேன், நைட் இதை சாப்பிட்றேன்னு சொல்றீங்கல்ல. அப்ப இந்த பழக்கம் மாறினா தானே எடை குறையும். ஸோ 2வது இதை முக்கியமா நீங்க பார்க்கணும். 3வது தண்ணீர் அருந்துதல்ல இருக்கக்கூடிய குறைபாடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்களோ உங்க எடை கூடவே கூடாது. யாரெல்லாம் தண்ணீர் குறைவாக குடிக்கிறீங்களோ உங்கள் எடை கூடிக்கொண்டே போவதை பார்க்க முடியும். குறிப்பாக வயிறு பெரிதாகி கொண்டே போவதை பார்க்க முடியும். ஸோ எடை குறைப்புக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே நாம் எடுக்க வேண்டிய முயற்சி, முதல் முயற்சி எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? தண்ணீர் குடிப்பதிலிருந்து ஆரம்பிக்கணும். நல்லா ஹைட்ரேஷனாக உங்கள் சிஸ்டமை வச்சிங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள், வளர்சிதை மாற்றத்தில் உருவாக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் சிறுநீர் வழியாக வெளியில் போயிட்டே இருக்கும். உடம்பு நல்ல யூத்தாக இருக்கும், எங்காக இருக்கும். புதிய திசுக்களுடைய உற்பத்தி, உடலுடைய வளர்சிதை மாற்றம், வயதாகின்ற வேகம் அனைத்துமே மாற்றமடைவதை பார்க்க முடியும். அப்போ உடம்புக்கு பிரச்சனையே இல்லையே. உடம்பு இலசாக தானே இருக்கும், ஒல்லியாக தானே இருக்கும். இல்லைன்னா உடம்பு குண்டாக ஆரம்பிக்கும். இன்றைக்கு யாரெல்லாம் உடல் எடை குறைப்பு தேவைன்னு நினைக்கிறீங்களோ குறைந்த அளவு தண்ணீர் 3 லிட்டராவது குடிங்க. வெந்நீராக குடித்தா இன்னும் நல்லது. 4வது மன அழுத்தம். இன்றைக்கு எப்படி காலையில் நம்ம நேரத்திற்கு எழுந்து கொள்ளாமல் போகும்போது நம்முடைய கார்ட்டிசோல் அதிகமாகிறதோ, அப்போ நாள் முழுவதும் நாமும் மன அழுத்தத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நம்மளோட எடை கூடிக்கொண்டே தான் இருக்கும். வழக்கமாக வேலையில் இருக்கக்கூடிய சிரமங்கள், வாழ்வியல் இருக்கக்கூடிய சிரமங்கள், பொருளாதார சிரமங்கள்னு 1000 சிரமங்கள் இருக்கும்போது அந்த சிரமத்தோடு சிரமமாக என்னுடைய எடை குறையவில்லைங்கிற அந்த மன அழுத்தமே எடையை கூட்டிக் கொண்டே போகும். பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க, 116 கிலோ. ஒரு டீடாக்ஸ் கொடுத்த உடனே 9 கிலோ குறைஞ்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 1 கிராம் கூட குறையல. வருத்தத்தோடு என்னை வந்து பார்த்து சொன்னாங்க, என்ன டாக்டர் உங்களை நம்பி தான் வந்தேன் அப்படின்னாங்க. அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் என்னன்னு கேட்டு பார்க்கும்போது அவங்க காலையிலேருந்து ராத்திரி வரையில் வந்தோமா ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்காங்க. அவ்வளோ வேலை, அவ்வளோ ப்ரெஷர், பொலிட்டிக்கலி ஹேண்டில் பண்ணோம், எல்லாமே பண்ணோம், என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த அம்மாவுக்கு நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், நான் சொல்லி கொடுக்குற தியானத்தை 3 நாள் கற்றுங்க, 4வது நாள்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கரெக்டாக அடுத்த மாதம் பார்க்கும்போது 1 கிலோ குறைஞ்சிருந்தாங்க. 2வது மாதத்தை 4 கிலோ. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92 கிலோவுக்கு வந்து நிறுத்தியிருக்காங்க. என்ன காரணம்? தியானம். அப்போ கார்ட்டிசோல் அதிகமாகும் போது சிரமம் அதிகமாகுது இல்லையா? மன அழுத்தம் மிகப்பெரிய காரணம் உடல் எடை குறையாமல் இருப்பதற்கு. தினசரி ஒரு 20 நிமிஷம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மிஷினில் ஏறி நின்று என் வெயிட்டு குறைஞ்சிச்சான்னு பார்க்கக்கூடிய மன அழுத்தம் இருக்கே அப்பா, அதை விட மோசமானது ஒன்றும் இல்லை. 5வது, இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய கொழுப்புத்தன்மையை உணராமல் இருப்பதுங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு சிப்ஸ் பேக்கெட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து 12 மில்லி எண்ணெய் தேவை. நீங்கள் ஒரு சிப்ஸ் பேக்கெட் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு தேவையான 12 மில்லி எண்ணெய் அதுலேயே வந்துருச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதை தவிர நாம் சாப்பிடக்கூடிய எண்ணெய் வந்து இன்னொரு 12 மில்லி அல்லது 20 மில்லி வரும்போது, நீங்கள் ஒரு பக்கம் கொழுப்பு குறைவதற்கான உடற்பயிற்சிகள் செஞ்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் கொழுப்பு ஏறிக்கொண்டே போவதை தான் பார்க்க முடியும். பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதாச்சாரங்களை பெரும்பாலும் நாம் யாரும் கவனிப்பது கிடையாது. இன்னைக்கு இதுதான் எடை குறையாமல் இருப்பதற்கான காரணம். வடை சாப்பிட்டேன், ஒரே ஒரு வடை தான் சாப்பிட்டேன், ஒரே ஒரு பஜ்ஜி சாப்பிட்டேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் என்னுடைய தேவை வந்து 12 மில்லி, ஆனால் என்னுடைய இன்டேக் வந்து 30 மில்லி இருக்குது. அப்போ என்ன ஆகும்? தேவைக்கு விட அதிகமாக கொழுப்புகள் சேரும்போது சிரமங்கள் அதிகமாகி கொண்டே போகிறத பார்க்குறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். 6வது, இன்றைக்கு நிறைய பேர் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் என்னென்னா, அதீத எடை குறைப்புக்கு அதீதமான உடற்பயிற்சிகள் அவசியம் கிடையாது. அதீத எடை குறைப்புக்கு கன்சிஸ்டண்ட்டான முயற்சிகள் தான் தேவை. தினசரி ஜிம்முக்கு போக முடியல, நான் வாரத்தில் 2 நாள் ஜிம் போகிறேன், வாரத்தில் 3 நாள் ஜிம் போகிறேன்,
வாரத்தில் 3 நாள் நான் வாக்கிங் போகிறேன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட எடை குறையுமானா குறையாது. நீங்கள் டெய்லி ஒரு 8 பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய 8 போடக்கூடிய முயற்சி இருக்கு இல்லையா, அந்த 8 வந்து ஒரு 15 நிமிஷம் டெய்லி பண்ணுங்கள், உங்களோட வெயிட் லாஸ் இருக்கும். நீங்கள் போய் பெருசாக மெனக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள், மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று எது தெரியுமா? இன்றைக்கு உடல் புரிந்து கொள்ளாமல் நாம் செய்யக்கூடிய முயற்சிகளும் பயிற்சிகளும் தான். யூடியூப் பார்த்து இந்த யோகாசனம் செய்தேன், எனக்கு எடை குறையல. யூடியூப்பில் இந்த மாதிரி வந்து ஜூம்பா கிளாஸஸ்லாம் நான் போனேன், எடை குறையல. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் எதுவும் பண்ண முடியல. 2 மாதத்துக்கு பண்ணுறேன், 2 மாதத்துக்கு பண்ண முடியல. இது எல்லாமே எடை குறைப்பு முயற்சியை தோல்வி அடைய செய்யக்கூடிய காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 4வது, எப்படி நமக்கு 7வது இன்றைக்கு உடல் எடை குறையாமல் இருப்பதற்கு மற்றும் ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய உடல் வாதமா பித்தமா கபமான்னு புரிந்து கொள்ளாமல் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான். வாத உடம்புக்காரங்க எப்போவுமே ஒல்லியாக இருப்பாங்க. ஏதாவது உடம்புல வியாதி வந்தால் தான் குண்டாவாங்க. அவங்க உடம்பு எடையை குறைய வைக்கிறது ரொம்ப ஈஸி. பித்த உடம்புக்காரங்களை பொறுத்தவரையிலும் அவங்களுடைய உடல் எடை கூடும் குறையும் ஆல்வேஸ் ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்கும். ஆனால் பேசிக் வெயிட்டுன்னு ஒன்று இருக்கும். ஒரு 65 கிலோனா 70க்கு போகும், திருப்பி 65க்கு வரும், 60க்கு வரும், திருப்பி 65க்கு வரும். இந்த மாதிரி இருக்கவங்க பித்த உடம்புக்காரங்க. இந்த கப உடம்புக்காரங்க இருக்காங்களே, அப்பா என்ன செஞ்சாலும் உங்கள் எடை 1 கிராம் கூட குறையாது. இவங்க கிட்ட தான் நம்ம போராடணும். அப்போது வாத உடம்புக்கு எடுக்கிற முயற்சி, பித்த உடம்புக்கு எடுக்கிற முயற்சி, கப உடம்புக்கு எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது வேறு வேறு. அப்போ இதை நம்ம புரிஞ்சிக்காம, நான் வந்து கிராஷ் டயட் பண்ணேன், நான் நியூட்ரிஷனிஸ்ட் கொடுத்த டயட்டை ஃபாலோ பண்ணேன், நான் டீடாக்ஸ் பண்ணேன், ஏன் எனக்கு எடை குறையலைன்னா, உங்கள் உடம்பு வாத பித்த கபத்தில் எதுங்கிறத புரிந்து கொள்ளாமல் எடுக்கக்கூடிய முயற்சி எவ்வாறு உங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியும்? ஸோ இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். 8வது ரொம்ப முக்கியமானதுங்க. இன்றைக்கி யாரும் புரிஞ்சு கொள்ளாத ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்பும் ஒவ்வொரு மாதிரி. வெறும் வாத பித்த கபத்தோட அடிப்படையில் சொல்லலை. நான் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேன், எத்தனை மணிக்கு தூங்குறேன், என்ன டயட்டை ஃபாலோ பண்ணுறேன், எவ்வளோ வேலை செய்கிறேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறேன். அப்போ வெயிட் லாஸுங்கிறது ஆல்வேஸ் பர்சனலைஸ்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ஹெல்ப் பண்ணாது, என்னுடைய தங்கைக்கு உதவி செய்வது எனக்கு உதவி செய்யாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் போனால் அந்த ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணால் 10 kgs குறைஞ்சான், நான் போனால் எனக்கு வெயிட்டே குறையல, ஜிம்மே வேஸ்ட்டு அப்படிம்போம். இல்லைங்க, உங்களுக்குன்னு தனி பிளான் இருந்தால் தான் எடை குறையுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது இல்லாத வரையிலும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. 9வது, உடம்பில் இருக்கக்கூடிய மருத்துவ ரீதியான காரணங்களால் எடை குறையாமல் இருப்பது. இதை நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. ஒரு 24 இயர்ஸ் ஓல்டு இருக்கக்கூடிய ஒரு மரைன் என்ஜினியர், அந்த தம்பி என்னை வந்து பார்த்துருந்தார். அவருக்கு ஷிப்புக்கு ஃபஸ்ட்டு முறை போயிட்டு வந்துட்டார். செகண்ட் டைம் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா அவரோட எடை வந்து 12 கிலோ அதிகமாக இருந்தார். அந்த தம்பியை கூப்பிட்டு, நீ போய் பிளட் செக் பண்ணுப்பா அப்படின்னா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன். அதே பாட்டை திரும்பி திரும்பி பாடணும். சத்தம் போட்டேன். 6 மாத காலத்தில் நீ 12 கிலோ எடை கூடியிருக்கேன்னா, இட்ஸ் நாட் அ ஜோக். சம்திங் இஸ் ராங் இன் யுவர் சிஸ்டம். இது என்னன்னு புரிஞ்சு நம்ம பண்ணோன்னா எடையை குறைக்கலாம். என் பேச்சை கேளு, போ, முதல்ல ஹார்மோன் ப்ரொஃபைல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தமிச்சு. சத்தம் போட்டேன். அவங்க அம்மாவையும் சத்தம் போட்டேன். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் சுகர் கிடையாது, எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் தைராய்டு கிடையாது, அப்புறம் என் பையனுக்கு மட்டும் எப்படி வரும்னு அந்த அம்மாவோட எண்ணம். அவங்க அப்பா ஒரு டாக்டர், அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, இல்லை சம்திங் ராங் வித் ஹிம், அவன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு அவர் பாவம் கஷ்டப்படுறாரு. கடைசியில் ரிப்போர்ட் வரும்போது ஹை தைராய்டு இருந்தது, ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தது, சிஆர்பி அதிகமாக இருந்தது, உடம்போட பேராமீட்டர்ஸ்லாம் வேறு வேறு மாதிரி இருந்தது. அப்போ மருத்துவ ரீதியாக என் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் என் எடை குறையலைங்கிற புரிதலை நீங்கள் எடுத்தால் தான் எடை குறைப்புக்கான முயற்சி கரெக்டாக நம்ம சூஸ் பண்ண முடியும், ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹைப்போதைராய்டிசம் சார்ந்த நோயாளியாக இருந்து நீங்கள் எடை குறைப்புக்கு தைராய்டை சரி செய்வதை சமன் செய்வதற்கான முயற்சிகளை விடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் எடை 1 கிராம் கூட குறையாது இல்லையா? அப்போ அதற்கான முயற்சியை நம்ம எடுக்கணும் இல்லையா? அதற்கான புரிதல் நமக்கு தேவை இல்லையா? இதுதான் முக்கியமானது. 10வதுங்க, ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எடை குறைப்புடைய வேகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் நிறைய பேர்கிட்ட பார்க்குறேன். நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய விஷயமாகவும் இதை பார்க்குறேன். 2 பேர் ஒரே ஜிம்முக்கு போவாங்க,
ஒருத்தர் மாதத்துக்கு 1 கிலோ குறைவார், ஒருத்தர் மாதத்துக்கு 1/4 கிலோ தான் குறைவார். அப்போ அந்த 1/4 கிலோ குறையக்கூடிய நபர் என்ன நினைப்பாருன்னா, ஒருவேளை இன்னும் என்னோட எஃபோர்ட்டை நான் அதிகப்படுத்தணும் போல இருக்குது, இன்னும் டயட் பண்ணணும் போல இருக்குன்னு என்னென்னமோ முயற்சிகள் செய்வார். ஆனால் பார்த்தா எதுவுமே அவருக்கு யூஸாக இருக்காது. என்ன காரணம்? நம்முடைய உடல் வேற, நம்முடைய வாழ்வியல் முறை வேற, நம்முடைய தூக்க குணம் வேற, நம்ம ஹார்மோன் ப்ரொஃபைல் வேற. ஒரு மனிதன் கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தருடைய உடலமைப்பு வேறு மாதிரி இருக்கும்போது எப்படி ஒரே டைமில் 2 பேருக்கும் வெயிட் லாஸ் வரும்? வராது இல்லையா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 10 காரணங்கள் நான் சொன்னதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு பேப்பர் பேனா எடுங்க, இந்த வீடியோவை ரீப்ளே பண்ணுங்கள், நான் சொன்ன காரணங்களை எழுதி பாருங்கள். அப்போ மோஸ்ட்லி என் உடம்புல ஏன் எடை குறையலைங்கிறதுக்கான காரணம் எனக்கு புரியுது இல்லையா? அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி இல்லையா? சரி, அப்போ என்ன செஞ்சால் எடை குறையும் சார்? மருந்தே இல்லாமல் வேகமாக எடை குறையத்துக்கு என்ன பண்ணணும்? 10 அழகான வழிகளை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வெரி சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ் டிப்ஸ். ஃபஸ்ட் திங், காலையில் எழுந்த உடனே 20 நிமிஷம் சூரிய ஒளியில் இருக்கணுங்க. இன்றைக்கி இந்த சூரிய ஒளியை எல்லாரும் சத்துக்காக பார்க்குறாங்க. இல்லைங்க, உடம்புல ஹார்மோன் சுரக்கிறதே சன்னை பொறுத்து தான். நீங்கள் எப்பெல்லாம் லைட்டை பார்க்குறீங்களோ உங்கள் உடம்பு எனர்ஜைஸ் ஆகிறத பார்க்க முடியும், நேச்சுரல் லைட்டை. எப்பெல்லாம் உங்கள் உடம்பு டல்லாக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிலோ வெளிச்சத்துலையோ போய் உட்காந்துட்டு வாங்களேன், பேட்ரி ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி உடனே உங்கள் உடம்புல எனர்ஜி ரீஸ்டார்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். காலையில் எழுந்த உடனே முதல்ல செய்ய வேண்டியது சூரிய ஒளியில் ஒரு 20 நிமிடமாவது இருக்கணும். காலையில் 10 மணிக்கு எழுந்துட்டு போய் வெயிலில் உட்காராதீங்க. இன்றைக்கி அடிக்கிற வெயில் எல்லாம் காக்கா மாதிரி கருப்பாயிருவீங்க. காலையில் குறைந்தது 5லிருந்து 6 மணிக்கு எழுந்து போய் வெயிலில் உட்காருங்க. ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். 2வது, காலையில் எழுந்த உடனே காஃபி குடிக்காதீங்க. காஃபி குடிக்கிறது ஒரு 90 மினிட்ஸ் தள்ளி போடுங்க. காலையில் எழுந்த உடனே தண்ணி குடிங்க. என்ன சார் ஆகும்? காலையில் எழுந்த உடனே நீங்கள் காஃபி குடிச்சிங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அமிலத்தன்மை, இந்த காஃபி கிரியேட் பண்ணக்கூடிய அமிலத்தன்மை, டீ கிரியேட் பண்ணக்கூடிய அமிலத்தன்மை உங்கள் வயத்தில் இருக்கக்கூடிய லிப்டன்னு சொல்லக்கூடிய திருப்தி அளிக்கக்கூடிய ஹார்மோனுடைய சுரப்பை குறைத்து விடும். அப்போ லிப்டன் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு சாப்பிட்ட திருப்தியே இருக்காது. நீங்கள் 2 இட்லி சாப்பிட்ற இடத்த 4 இட்லி சாப்பிடுவீங்க, 6 இட்லி சாப்பிடுவீங்க. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் காலையில் எழுந்த உடனே காஃபி குடிக்காதீங்க. காலையில் எழுந்த உடனே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹாட் வாட்டர் தெரப்பி வரும்போது 300 ml சூடான நீரை பருகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 90 மினிட்ஸ் ஆர் 60 மினிட்ஸ் கழித்து இல்லை பிரேக்ஃபாஸ்ட் கூட ஒரு காஃபியை சாப்பிடுங்க. பெரிய சேஞ்ச் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சவால், மிகப்பெரிய சவால் இன்றைக்கு காலையில் காஃபி குடிக்கிறதே உங்கள் எடையை கூட்டங்கிறத புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான். ஸோ அதனால் காலையில் எழுந்தோடனே காஃபி, டீ, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். காலையில் வெந்நீர் மட்டும் சாப்பிடுங்க. அதே போல் காலையில் எழுந்த ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய எடைக்கு 1 கிராம் புரதம் சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் 50 கிலோ இருக்கீங்கன்னா 50 கிராம் புரோட்டீன் சாப்பிடுங்க. நம்ம ஊரில் இந்த பழக்கம் இல்லை. ஆனால் நாகர்கோவில் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு பழக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். காலையில் அவங்க எல்லாம் வாக்கிங் போயிட்டு வந்த உடனே நிறைய ஹோட்டல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு வேக வைத்து அவங்க சாப்பிட்ற காஃபியோட இலவசமாகவே கொடுக்கப்படுவதை பார்க்க முடியும். நான் அந்த நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய ஆரிய பவன் சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு போவேன். நான் நாகர்கோவில் போகும்போதெல்லாம் அந்த ஹோட்டல் போவேன். என்னோடய ஃபேவரட் ஹோட்டல்ஸில் அது ஒன்று. சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் சட்னி, புளிக்காத அந்த அழகாக ஒரு அளவான புளித்த மாவில் செய்யக்கூடிய ஒரு சாஃப்டான இட்லி, அது கூட நல்ல காஃபி, ஃபில்டர் காஃபி என்னோடய ஃபேவரட். அது கொஞ்சம் சாப்பிடுவேன். அதுக்கு எதிரிலேயே பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகக்கூடிய இடம். அப்போ நிறைய பேர் அங்கே வாக்கிங் போயிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பச்சை பயிறு இருக்கக்கூடிய சுண்டல் சாப்பிடுவாங்க. அப்புறம் நீர், அதுக்கப்புறம் காஃபி குடிப்பாங்க. குரூப்பாக ஆளுங்க காலையில் சாப்பிடுவாங்க. ஏன்னா நான் காலையில் நாகர்கோவில் பிரான்ச்சுக்கு காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் போயிடுவேன், 6 மணிக்கும் போவேன். ஸோ ஃபஸ்ட் திங் இந்த மார்னிங் வந்துட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போவேன், சில நாட்களில், சாப்பிடுகின்ற நாட்களில். அப்போ அந்த நேரங்களில் அந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த காலை நேரங்களில் எழுந்த ஒரு 3-4 மணிக்குள்ளே ஒரு புரோட்டீன் சாப்பிட்றதுங்கிறது உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெரிய அளவில் எய்ட் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்களேன், காசா பணமா. காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கிறீங்களா, எழுந்த உடனே 300 ml வெந்நீர் குடிங்க. அப்புறம் நல்லா வாய் கொப்பளிச்சிடுங்க, ப்ரஷ் பண்ணுங்கள். முடிச்சுட்டு
பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, வேக வச்ச வேர்க்கடலைன்னு என்ன கிடைக்குதோ அதை ஒரு 50 கிராம் சாப்பிட்ருங்க. எழுந்ததுலேருந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே. இதை சாப்பிட்டாலே உங்கள் எடையில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் கிடைக்கிறத நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். எடை குறைப்புக்கான என்னென்னமோ முயற்சிகள்லாம் செய்யும்போது காலையில் எழுந்த ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 50 கிராம் புரதத்தை நம்மளால் சாப்பிட முடியாதா? யோசிச்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். முயற்சிகள் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும், கவலைப்படவே வேண்டாம். 4வது, பொதுவாக நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, உடல் எடையை குறைக்க சிறந்த பயிற்சி எது? கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுமா, யோகா பண்ணுமா, ஜூம்பா போகணுமா, என்ன சார் பண்ணணும்? எதுவுமே வேணாங்க, 8 போடுங்க. இந்த 8 போடுறதுனால நமக்கு 3 மாற்றங்கள் உடலில் நிகழுது. முதல்ல உங்களோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ், அதாவது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் இணைகின்ற நிகழ்வுகள் மாற்றம் அடைகிறத பார்க்கலாம். 2வது, உங்களுடைய பிராண சக்தி மாற்றம் அடைகிறத பார்க்கலாம். 3வது, ரொம்ப முக்கியமானது, எடை குறைப்புக்கு தேவையான அளவுக்கு ஆற்றல் வேகமாக வெளிவந்து விடுவதை பார்க்க முடியும். நீங்கள் ஒரு பார்க்க சுற்றுறீங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு வட்டம் போல் அல்லது ஒரு சதுரம் போல் வரும். ஆனால் நீங்கள் இன்ஃபினிட்டின்னு சொல்லக்கூடிய 8ஐ நீங்கள் சுற்றும்போது என்ன ஆகும்னா, பிரபஞ்சத்தோடு தொடர்பு இருந்து நீங்கள் செய்யும்போது, வேகமாக அதை செய்யும்போது, பொதுவாக நான் சொல்லுவேன் 8 × 8 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லுவேன். 64 நிமிடங்கள் நீங்கள் 8 போட்டிங்கன்னா உங்களோட எடையில் ஒரு பெரிய மாற்றம் வருவதை பார்க்க முடியும். அப்போ காலை நேரங்களில் எப்படி எழுந்துக்கிறது முக்கியமோ, காலை நேரங்களில் எவ்வாறு காஃபி குடிக்கிறத தள்ளி போடுவது முக்கியமோ, காலை நேரங்களில் எவ்வாறு புரதம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது முக்கியமோ, அதே போல் காலை நேரங்களில் 8 போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜிம்மு வேண்டாம், எக்ஸசைஸ் வேண்டாம், யோகா வேண்டாம், எதுவும் வேண்டாம். வீட்டு மாடியில் ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு 8 வரைங்க. நல்லா பெருசாக திக்காக இருக்க மாதிரி 8 வரைங்க. அந்த 8 போட்டு வீட்டு மாடியிலே நடங்க. பெரிய சேஞ்ச் வரதை பார்க்க முடியும். 5வது, என்னோடய ஃபேவரெட்டு, உங்கள் எல்லாருக்கும் என்னடா திருப்பி திருப்பி டாக்டர் இதே சொல்கிறாருன்னு யோசிப்பீங்க. ஆனால் என்ன தெரியுமா? எண்ணெய் குளியல். இன்றைக்கி உடம்பெல்லாம் விளக்கெண்ணெய் தேய்த்து வாரத்துக்கு 2 முறை குளித்தாலே உங்களுடைய எடை வேகமாக குறையிறத பார்க்கலாம். குறிப்பாக தொப்பை குறையிறத பார்க்கலாம். உடலுடைய மிகப்பெரிய உறுப்பு எதுனா தோல் தாங்க. வாதத்துடைய மிகப்பெரிய உறுப்பு, வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு எதுனா தோல் தான். அப்போ இவ்வளோ பெரிய தொப்பை இருக்குது, வயிறெல்லாம் கேஸ் நிரம்பி இருக்குது, நான் எப்படி இதை வெளியில் அனுப்பணும்? எண்ணெய் தேய்த்து குளித்தாலே எடை குறைந்து போகும், கேஸ் எல்லாம் வெளியில் போகிறத பார்க்க முடியும். அப்போ எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும்னா நம்ம செய்ய வேண்டிய முயற்சி, மிக முக்கியமான முயற்சி எது? நிச்சயமாக எடை குறைப்பதற்கான அரிய, சுலபமான, எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் எது, முயற்சி எதுன்னா நிச்சயமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 வகையில் செய்யலாம். ஒன்று, தினசரி எண்ணெய் தேய்த்து குளிப்பது, அபியங்கம் ஆச்சரிய நித்தியங்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி கழுத்துலேருந்து கால் வரையிலும் சூடுபடுத்தப்பட்ட விளக்கெண்ணையும் தலைக்கு நல்லெண்ணெய் மட்டும் போட்டு குளிக்கக்கூடிய ஒரு சுலபமான முயற்சி. இதை செய்யும்போது உங்கள் எடை வேகமாக குறையிறத நம்ம பார்க்கலாம். இல்லைனா புதன்கிழமை சனிக்கிழமை ஆண்களும், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்களும் இதே போல் விளக்கெண்ணெயை உடம்புல தடவி தலைக்கு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் வைத்து குளிக்கலாம். சேக்காய் போட்டு குளிங்க. அவ்வளவு தோல் நிறம், அழகு, பொலிவு, மசில், என்டியூரன்ஸ் எல்லாம் மாறுறதை பார்க்க முடியும். ஸோ 5வது முயற்சி, மருந்தில்லாத முயற்சி எடை குறைப்பதற்கு எது? நிச்சயமாக எண்ணெய் குளியல் தான். 6வது, மலச்சிக்கல் வரக்கூடாதுங்க. பொதுவாக நீங்கள் காலையில் எழுந்தவுடனே உங்களோட எடை போட்டு பாருங்கள். ஒரு 60 கிலோ இருக்குது. நல்லா க்ளீனாக உங்களோட டாய்லெட் போன பிறகு உங்கள் எடையை பாருங்களேன். 1 கிலோ எடை குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். குடல் என்னதான் நீண்ட உறுப்பாக இருந்தாலும் அடிக்கடி மலச்சிக்கல் ஏற்படுவது எடையை அதிகரிக்கும். அதனால் இரவு படுக்கும்போது பாவன கடுக்காய் சூரணம் போல் ஏதாவது ஒரு சூரணத்தை, ஒரு தேக்கரண்டி, உடலுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் எடுத்துட்டு அதை கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தாலே உங்களோட எடை குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். பாவன கடுக்காய் ஏன் சொல்கிறேன்னா, கடுக்காயை விட 100 மடங்கு உயர்ந்தது பாவன கடுக்காய். கடுக்காய்ங்கிறது வெறும் தோலை எடுத்து அரைத்து சலித்து கொடுக்கக்கூடிய சூரணம். ஆனால் பாவன கடுக்காய்ங்கிறது அந்த கடுக்காயுடைய கஷாயத்தை முறையாக தயார் செய்து 21 முறை மீண்டும் மீண்டும் அரைத்து எடுக்கக்கூடிய கஷாயத்துக்கு பேர் தான் அந்த கடுக்காய்க்கு பேர் தான் பாவன கடுக்காய். இந்த பாவன கடுக்காய் சாப்பிடும்போது, வழக்கமாக கடுக்காய் சாப்பிடும்போது ஏற்படுகின்ற சிரமங்கள் அனைத்தும் நீங்கி போய் அமிர்தமாக செயல்பட்டு உடல் எடையை குறைக்கும். இந்த பாவன கடுக்காய் சூரணத்தை ஒரு தேக்கரண்டி
5 கிராம் வெந்நீரில் கலந்து ராத்திரி படுக்கும்போது சாப்பிடுங்க. காலையில் எழுந்தோன்னா ஃப்ரீ மோஷன் இருக்கும். மோஷன் மட்டும் இல்லை, உடம்பு எடை குறையும், தொப்பை குறையும், வயிற்றில் இருக்கக்கூடிய வாதம் குறையும், பெருங்குடல் வாதம் குறையும், கழிவு முழுமையான கழிவாக போகும், வயிற்றில் இருக்கக்கூடிய நமக்கு கெட்டது செய்யக்கூடிய கிருமிகள் வயிற்றை விட்டு போகும். பாவனக்கடுக்காயை தொடர்ந்து சாப்பிடும்போது உடல் எடை குறையும், மலச்சிக்கல் அற்று இருக்கணும். இந்த பாவனக்கடுக்காய் சாப்பிட சொல்கிறது எதுக்கு? மலச்சிக்கல் இல்லாத ஒரு நிலை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா உங்கள் எடை குறைப்புக்கு அதுவே பெரிய அளவில் உதவி செய்வதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் பிராணாயம், இன்றைக்கி என்ன வேணால் நீங்கள் பிஸியாக இருங்க, ஒரு 5 நிமிஷம் டெய்லி மூச்சு பயிற்சி செய்யுங்க. உங்கள் இடையில் அவ்வளோ பெரிய மாற்றம் வருவதை பார்க்க முடியும். நிறைய பேர் கடுமையாக முயற்சி செஞ்சு எடையை குறைச்சிருவாங்க, ஆனால் தொப்பையை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அப்போ தொப்பை குறைய வேண்டும் அப்படின்னு நினைப்பில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம யாராக இருந்தாலும் செய்ய வேண்டிய முயற்சி என்ன தெரியுமா? பிராணாயாம பயிற்சி தான். என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க, நிறைய கல்யாணமாகாத பெண் குழந்தைகள் என்னை பார்க்க வரும்போது பிசிஓடி நோயினால் அவதிப்படும் போது அந்த பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொப்பை மட்டும் பெருசாக இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு தொப்பை பெருசாக இருக்குது, அதனாலேயே வரன்கள் தட்டி போகுதுன்னு வருத்தத்தில் சொல்லுவாங்க. நிறைய பிரேக்கப்போடலாம் வருவாங்க. என்ன காரணம்னு கேட்டால் தொப்பை போட்டுருச்சு, அதனால் பையன் வேண்டான்னு சொல்லிட்டான்னு அழுதுகிட்டே சொன்ன குழந்தைகள்லாம் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் பெஸ்ட்டு சொல்யூஷனாக கொடுக்கறது என்னென்னா, நம்ம மருத்துவமனையில் இருக்கக்கூடிய யோகா சிறப்பு மருத்துவர்களை கொண்டு காலையில் ஒரு 15 நிமிஷம், மாலையில் ஒரு 15 நிமிஷம், நைட்டு ஒரு 15 நிமிஷம் செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி தான். கூட டயட்டு டீடாக்ஸ்லாம் பண்ணோன்னா ஒரு மாதத்திலேயே 10 கிலோ 11 கிலோ குறைந்து போகக்கூடிய பெண்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. வயிறு குறைஞ்சிரும், தொப்பை குறைஞ்சிரும். நீங்கள் எடை இருந்தால் கூட பரவாயில்ல, டம்மி இல்லைன்னா யாருமே உங்களை ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுப்பதை பார்க்க முடியும். இன்றைக்கி தொப்பை குறைவாக இருக்க வேண்டும், தொந்தி குறைய வேண்டும் நினச்சிங்கன்னா எடை குறைவோடு சேர்த்து உடல் அழகை, உடலுடைய என்டியூரன்ஸ் எனக்கு திருப்பி வேணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்வதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் ஒரு சிம்பிள் ரெமெடி ஒன்று சொல்லித்தரேன். இன்றைக்கி எல்லாரும் நம்ம வெந்நீரில் தானே குளிக்கிறோம். நீங்கள் நல்லா வெந்நீரில் குளித்த பிறகு ஒரு 5 நிமிஷம் தண்ணீரில் கடைசியாக குளிங்க. இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் அவர்களுடைய உடல் எடை மற்றும் உடலுடைய அழகுக்காக செய்யக்கூடிய முயற்சி என்ன தெரியுமா? நல்லா உடம்பெல்லாம் வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு கடைசியாக குளிர்ந்த தண்ணியில் குளிப்பாங்க. இதை குளிக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? உடம்புல இந்த சூடுக்கும் குளிர்ச்சிக்கும் நடுவில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் உடம்புடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய வளர்சிதை மாற்றமாக மாறும்போது உங்களுடைய எடை வேகமாக குறைந்து விடுவதை பார்க்க முடியும். அந்த வளர்சிதை மாற்ற விகிதத்தில் உங்களோட எடை வெயிட் லாஸ்க்கு, அதுவே ஆக்சிலரேட்டட் வெயிட் லாஸ்க்கு அது உதவி செய்யும். ஸோ நீங்கள் ஹாட் வாட்டர் பாத் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு கோல்டு வாட்டர் பாத், பெரிய மாற்றம் இருக்கும். இந்த கட்டுப்படாத இரத்த அழுத்தம் ஏற்படும் போது நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் கால வைங்க. அது முடித்த பிறகு ஒரு 5 நிமிஷம் தண்ணீரில் கால வைங்க. மீண்டும் வெந்நீர், மீண்டும் தண்ணீர், மீண்டும் வெந்நீர், மீண்டும் தண்ணீர். இதை பண்ணிங்கன்னா 200ல் இருக்கக்கூடிய உங்கள் பிளட் ப்ரெஷர் இந்த அரை மணி நேரத்துலேயே 150 140க்கு வந்துடுறதை பார்க்க முடியும். 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் உங்களோட பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு இது ஒரு நேச்சுரல் ரெமெடி. ஸோ இதை கொஞ்சம் நம்ம பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதுபோல் நீங்கள் நல்லா ஹாட் வாட்டர் ஷவர் எடுத்துகிட்டு எல்லாம் குளித்து முடித்த பிறகு அகெயின் கோல்டு வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் ஷவர் எடுங்க. உங்களோட வெயிட் லாஸ் வர்றதை பெரிய அளவில் நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் உணவுக்கு பின்பு சாப்பிடுவது, 9வது உணவுக்கு பின்பு சாப்பிடுவது, உணவுக்கு பின்பு நடப்பது உங்களுடைய எடை குறைக்க ஒரு பெரிய முயற்சிங்க. இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணுவோன்னா 2 ஹேபிட் வச்சுருப்போம். சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்நாக்ஸை தேடுவோம், சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்வீட் தேடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஹேபிட்டை நம்ம வச்சுருக்க மாதிரி சாப்பிட்ட பிறகு வாக் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி எடையை குறைக்கும். இன்றைக்கு ரீசண்டாக இணையத்திலலாம் பெருசாக வந்திருக்கக்கூடிய ஆராய்ச்சி கட்டுரைகள் சொல்கிறது வெயிட் லாஸ், சுகரை குறைக்கணும்னா சாப்பிட்ட பிறகு நடங்கிறது தான். டின்னருக்கு பிறகு நீங்கள் ஒரு வாக்கிங் போகும்போது உங்களோட எடையை குறைகிற வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஸோ சாப்பிட்ட பிறகு எடுக்கக்கூடிய உடல் குறைவு முயற்சி நடைப்பயிற்சியாக இருக்குன்னா உங்களோட எடை வேகமாக குறையும். இன்றைக்கி காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நடங்க, லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நடங்க, டின்னருக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நடங்க. வேறு ஒன்றும் பண்ண வேணாம். பெரிய அளவில் வெயிட் லாஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 10வது ரொம்ப முக்கியமானதுங்க, காலை உணவை அளவாகவும், அதாவது பெரிய விருந்து போலையும், மதிய உணவை காலை உணவில் பாதியாகவும், இரவு உணவை மதிய உணவில் பாதியாகவும் சாப்பிடும்போது எடை பெரிய அளவில் குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும்.
நம்ம தலைகீழ சாப்பிட்றோம். ஹெவி பிரேக்ஃபாஸ்ட்டு, பாதி லஞ்சு, பாதி டின்னர் இருக்க வேண்டியதை மாற்றி லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு, மீடியம் லஞ்சு, ஹெவி டின்னர் சாப்பிட்றோம். அதனால தான் நம்ம குண்டாக இருக்கும். முக்கோணம் மாதிரி ஆயிரும். இப்போ இந்த முறையை மாற்றினாலும் இதுவும் நமக்கு வெயிட் லாஸ்க்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்க்க முடியும். இதெல்லாம் பண்ணணும். சார் இதெல்லாம் பண்ண முடியாது, சிம்பிளாக எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். 3 சொல்யூஷன் கொடுக்குறேன். 1 இல்லை 3 கொடுக்குறேன். நம்பர் 1 டீடாக்ஸ். இந்த டீடாக்ஸை எடுத்துருக்கவங்க நம்ம மருத்துவமனையில் எல்லாருக்குமே தெரியும். குறைந்தது 3 கிலோ, அதிகமாக 17 கிலோ வரை வெறும் 7 நாட்களில் குறைத்த எவ்வளவு பேரை நம்ம பார்க்குறோம். 3 கிலோ குறைஞ்சவங்க இருக்காங்க மினிமம். சரியாக ஃபாலோ பண்ண முடியல, காஃபி குடிக்காமல் இருக்க முடியல, டீ குடிக்காமல் இருக்க முடியல, டயட் ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியல. டயட் நீங்கள் சொல்கிறத என்னால் ஃபாலோ பண்ண முடியல, என்னால் பசி தாங்க முடியல, நான் நிறைய சாப்பிட்டேன், ஸ்டில் எனக்கு 3 கிலோ குறைஞ்சிதுன்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணால் 9 கேஜிஸ் குறையிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சேலத்துலேருந்து ஒரு என்ஜினியர் அம்மா வந்திருந்தாங்க, 145 கேஜிஸில் வந்திருந்தாங்க. 7 டேஸில் ஷி லாஸ்ட் அபவுட் 19 கேஜிஸ். எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்கள். இன்றைக்கி உடல் எடை குறைப்புக்கு டீடாக்ஸ் ரொம்ப முக்கியம். 6 நாட்கள் நெய் மருந்து, 7ஆவது நாள் பேதி மருந்து. 2வது உத்வர்த்தனம்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுங்க. பொதுவாக உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி உடல் எடை குறைப்புக்கான சிறப்பு மருந்துகளை உடம்பெல்லாம் பூசி 1 மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு மசாஜ் சிகிச்சை. இதை ஒரு 48 நாட்கள் யோக பயிற்சியோடு சேர்ந்து எடுக்கும்போது உங்களோட எடை 48 நாட்களில் மினிமம் 10லிருந்து 15 கிலோ குறைந்து போவதை பார்க்க முடியும். தொப்பையெல்லாம் கரைஞ்சி போகிறத பார்க்க முடியும். ஸோ நிறைய பேர் வெயிட்டை குறைச்சிடுவோம், ஆனால் தொப்பை குறைக்க முடியாது. குறிப்பாக திருமணத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் இவங்கெல்லாம் அந்த உத்வர்த்தனம்னு சொல்லக்கூடிய சிகிச்சை எடுத்தால் ரொம்ப அழகாக எடை குறையிறத பார்க்கலாம். 3வது ஸ்ரீஸ்லிம் மாத்திரைகள். இதை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். காலை 3, மதியம் 3, இரவு 3 உணவுக்கு முன்பு. அது தொடர்ந்து செய்யும்போது பெரிய அளவில் உடலுடைய எடை குறைவு நடக்கும். எனக்கு வேகமாக எடை குறைய வேண்டாம், ஆனால் மாதத்துக்கு 2 கிலோ 3 கிலோ குறையணும். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கக்கூடாது, எந்த எக்ஸசைஸும் எனக்கு பண்ண முடியாது, எந்த டயட்டும் பண்ண முடியாது. ஸ்ரீஸ்லிம் மாத்திரைகள் காலை 3, மதியம் 3, இரவு 3 உணவுக்கு முன்பு எடுக்கும்போது உடலில் பெரிய மாற்றம் ஏற்படுவதை, எடை குறைவதை பார்க்க முடியும். எடை ஏன் குறையலை அப்படிங்கிற காரணத்தை நம்ம புரிஞ்சுட்டு எடை குறைப்பதற்கான நாம் செய்யக்கூடிய வாழ்வியல் முறைகளை நம்ம செஞ்சாலே எடை குறைவு வேகமாக நடப்பது மட்டுமல்ல, குவாலிட்டி வெயிட் லாஸ் ஆகிறதே நம்ம பார்க்க முடியும். எடை குறைவு முயற்சி அப்படிங்கிறது இன்றைக்கு வெறும் மருந்தாலோ அல்லது சிகிச்சையாலோ நடைபெறுவது இல்லை. நம்ம உடம்பை நாமளே புரிஞ்சு நம்ம உடம்பு சொல்லக்கூடிய மொழிகளை கேட்டு நம்ம எடை குறைப்பு முயற்சியை சீராக செய்வது தான் இந்த எடை குறைப்பு முயற்சிக்கான முழுமையான ஒரு பணியாக இருக்கும். ஆனால் அதை விடுத்து கிராஷ் டயட் பண்ணுறேன், ஊசி போடுறேன், இதெல்லாம் உபயோகமே ஆகாது. இன்றைக்கு யாரெல்லாம் எடை குறைப்பு முயற்சி செய்து தோல்வி அடைஞ்சிருக்கீங்க, யாருக்கெல்லாம் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன் எனக்கு எடையே குறையலன்னு நினைக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் 100 நாள் சேலஞ்ச். மருந்து மாத்திரை எதுவுமே வேண்டாம். நான் சொல்லியிருக்கக்கூடிய 10 விஷயங்கள் காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து சாப்பாடு சாப்பிட்ற முறை வரையில் மாற்றம் செய்யுங்க. 100 நாள் கழித்து இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் எடை எவ்வளவு குறைஞ்சது, உங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி மேம்பட்டிருக்குன்னு என் கூட பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா என்கிட்ட கேட்க முடியுமான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், தோழர்கள், குடும்ப உறுப்பினர்கள், உங்களோட கம்யூனிட்டிலலாம் ஷேர் பண்ண தவறாதீங்க. நல்ல விஷயம் 4 பேரை போய் சேர்ந்தாலே அது நமக்கு புண்ணியத்தை தான் வரவழைக்கும்னு புரிஞ்சுக்குங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.